விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான கொழுக்கட்டை குயிக்கான டைமில் எப்படி ஈஸியாக செய்யலான்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் விநாயகர் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் விநாயகர் எந்த வெடிப்புமே இல்லாமல் வர்றதுக்கு 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலான சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 2 ட்ராப் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. எந்த வித வெடிப்புமே இல்லாமல் அப்படியே கை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. கையில் ஒட்டாது. அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்ட பாருங்கள். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக எந்த வெடிப்பும் இல்லாமலும் வருங்க. இப்போ விநாயகர் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த வித வெடிப்பும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக பால் மாதிரி உருட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பெரிய பால் உருட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சைஸ் வரையாக உருட்டி வச்சுக்கணுங்க. எல்லாமே ஒரே சைஸில் உருட்டக்கூடாது. இந்த பெரிய உருண்டை உடம்பு பகுதிக்கு, அப்புறம் இந்த 2 சின்ன உருண்டையில் ஒரு உருண்டை தலைப்பகுதிக்கு வரும், இன்னொரு உருண்டை கீழே பேஸுக்கு வருங்க. அப்புறம் 2 காலுக்கு, 2 கைக்கு வரும், 1 துதிக்கைக்கு வரும், இன்னும் 2 காதுகளுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக உருட்டி வச்சுக்கணுங்க. இப்போ விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டையாக அமுக்கிக்கோங்க. அமுக்கிட்டு இதை கீழே அந்த உட்காடுற பலகை மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாடி போர்ஷன் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து உருட்டிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. பக்கத்தில் தண்ணி கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ தொட்டு அதை நீவி விட்டுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி கால் போர்ஷனையும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக மடக்கி விட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. தண்ணி தொட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ நான் கைப்பகுதியையும் இதே மாதிரி செஞ்சு ஒட்டிடுறேன். ரைட் சைடில் இந்த மாதிரி தட்டையை அமுக்கி விட்டுருங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு கையில் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கோசரம் கொஞ்சம் கிண்ண மாதிரி அமுக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தலைக்கு வைக்கிற பால் எடுத்துகிட்டு நல்லா பேக் சைட்லாம் தண்ணி வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி பிடிக்கும். நெக்ஸ்ட்டு துதிக்கை செய்கிறதுக்காக இந்த மாதிரி பாலை கையில் வச்சு நல்லா நீளமாக சிலிண்ட்ரிக்கெல்லாம் உருட்டிட்டு லைட்டாக எண்டில் ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஒல்லியாகிடுங்க. இதை அதே மாதிரி தண்ணி வச்சு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு அந்த தந்தத்தை வலது பக்கம் இருக்கிற மாதிரி நல்லா அப்படியே வளைச்சி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்து கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல காது மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குங்க. அப்படியே அதையும் 2 பக்கம் காதுக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சு ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டூத்பிக் எடுத்துக்கோங்க. டூத்பிக்கை வச்சு நெத்தியில் ஒரு 3 கோடு போட்டுருங்க. பட்டை போடுறதுக்கோசரம் நெத்தியில் 3 கோடு போட்டுருங்க. அதே மாதிரி துதிக்கையிலையும் இதே மாதிரி வரி வரியாக கோடு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கண்களுக்கு நான் மிளகு பயன்படுத்தியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கிரீடம் செஞ்சிடலாம். கிரீடத்தையும் இதே மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன உருண்டை, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சின்ன உருண்டையை வச்சு தட்டையை அமுக்கி அப்படியே வச்சு விட்ருங்க. பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கிரீடம் ஷார்ப்பாக வைக்கிறதுக்கோசரம் இதே மாதிரி கூம்பு வடிவத்தில் செஞ்சு ஒட்டி விட்ருங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன உருண்டையை வச்சு விட்ருங்க. இப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பூணல் மாட்டிடலாங்க. பூ கட்டுற நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நூலை 3 பாகமாக பிரித்து அப்படியே பூணல் மாதிரி கட்டி விட்டுருங்க. பேக் சைடு முடிச்சு போட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ கலர் போட்டு இருக்கும் பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு வச்சு விடுவோம்ல, அதில் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அதே டூத் பிக்கை பயன்படுத்தி வலது கையில் ஸ்டிக் வரைஞ்சிருங்க. நெத்தியில் பட்டை மாதிரி 3 கோடு போட்டுருங்க. நடுவில் சிவப்பு கலர் பொட்டை வச்சு விட்டுருங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு அதில் குட்டி குட்டியாக கொழுக்கட்டை இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அவரோட வாகனம் மூஞ்சில் செஞ்சிடலாங்க. சிம்பிளாக செஞ்சு வச்சுருங்க. கண்களுக்கு மிளகு பயன்படுத்திக்கோங்க. அவர் மூஞ்சிருக்கும் பட்டை போட்டு நடுவில் சிவப்பு பொட்டை வச்சு விட்டுருங்க. இப்போ தந்தத்துக்கு நான் டூத் பிக்கை 2ஆக உடைச்சு அதை நான் இன்சர்ட் பண்ணிடுறேங்க. அந்த டூத் பிக்லையும் ஒயிட் கலர் சாந்து போட்டால் பெயிண்ட் மாதிரி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ரியலாக தந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கொழுக்கட்டையிலையும் ஒயிட் கலர் சாந்து போட்டால் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்மளோட அழகிய மஞ்சள் விநாயகர் ரெடி ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இதே மாதிரி செய்து வழிபடுங்க. இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு டிப்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 வகையான கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க. அதனால் நான் ஒரு பெரிய பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய பவுலில் அளந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கப்பாக அளந்து எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப் பச்சரிசி மாவை இந்த மாதிரி கடலை சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா சூடு வர்ற வரைக்கும் வறுத்து கொடுத்துருங்க. நல்லா கையில் சுருன்னு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துடணும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா சூடு ஏறிடுச்சு. இதை ஒரு பெரிய அகலமான பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கடாயில்
2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பாசிப்பருப்பு சிவந்து மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துருங்க. இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது கூடயே 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். நெக்ஸ்ட்டு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பால் கொழுக்கட்டைக்கும் பூர்ண கொழுக்கட்டைக்கும் சேர்த்தே நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். 1.25 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 கப் கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் சேர்த்துட்டு இது கூடயே அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாதியை 1/4 கப்பை வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 பகுதியை வந்து பால் கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. பாருங்கள், நான் பாதி வெள்ளைப்பாகை வந்து பூர்ண கொழுக்கட்டைக்கு நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 1.5 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓரளவுக்கு கெட்டியாகவும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை ஆற வச்சுட்டு உருண்டைகளாக பிடிச்சி தனித்தனியாக வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த மாவுலேருந்து 1 கப்பு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. மீதி 1 கப்பு மாவை தான் நான் இதில் கடாயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஹெவி பாட்டம் கடாய் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு, வறுத்த பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூடுனாலும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. இது கூடயே அரை சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் கொழுக்கட்டை நிறைய நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் இது வரைக்கும் ஸ்டவ்வே ஆன் பண்ணலைங்க. இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணுற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக கட்டி இல்லாமல் மாவு திரண்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு அல்லது மரக்கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். 5 நிமிஷம் நல்லா பந்து மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக திரண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். உருட்டுற பதத்துக்கு வந்துருந்துன்னா மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாவை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கை பொறுக்கிற சூடு வரட்டும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கையில் ஆயில் தடவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பந்து மாதிரி அழகாக உருட்டிடுச்சுங்க. பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ மேலே மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா நெய் அல்லது எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க. இதில் பாதி மாவை வந்து நான் பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க. ஃபஸ்ட்டு பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து வாழை இலையில் வச்சுக்கோங்க. வாழை இலையிலையும் நெய் தடவிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வச்சுக்கோங்க. கவர் வச்சுட்டு இதே மாதிரி கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா அமுக்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுமோ மாவை அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எடுக்கிற மேல் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மொந்தையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ இது நடுவில் பூர்ணத்தை வச்சுருங்க. இப்போ இலையை மடக்கிடுங்க. இதே கிண்ணத்தை வந்து திருப்பி வச்சு கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் பண்ணிடுங்க. சூப்பராக நமக்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இந்த கிண்ணம் இருந்துச்சுன்னா ஒரு நொடியில் எத்தனை கொழுக்கட்டை வேணாலும் செஞ்சிடலாங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கவும் இதே மாதிரி ஸ்டீமர் பிளேட்டோ அல்லது இட்லி தட்டில் எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கு மேலே செஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். பாருங்கள், மீதி மாவில் வந்து நான் பால் கொழுக்கட்டை உருட்டிக்க போகிறேன். நான் உருண்டைகளாக உருட்டிக்க போகிறேங்க. எந்த வித வெடிப்பும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. அதை நீளமாக நல்லா திரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா திரட்ட முடியுமோ இந்த மாதிரி நீளமாக சிலிண்டருக்கெல்லாம் திரட்டிக்கோங்க. இதை வந்து நைஃப் வச்சு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டைகளாகவும் கடகடன்னு உருட்டிடலாங்க. ஸோ ஒரு நொடியில் எத்தனை உருண்டைகள் வேணால் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை பயன்படுத்தினோம்னா ஈஸியாக பால் கொழுக்கட்டை 1 நிமிஷத்தில் எவ்வளோ வேணால் உருட்டிடலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. கொஞ்சம் மாவை ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் பச்சரிசி மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் செய்கிற அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் இருக்கிற ஃபேமிலி தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இந்த அளவு நல்லா கொதிக்கவும் நம்ம உருண்டைகளை சேர்த்துடலாங்க. பயம் இல்லாமல் நம்ம உருண்டைகளை சேர்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நல்லா மாவு வெந்துருச்சு. நீங்கள் இந்த மெத்தடில் பால் கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா ஒரு உருண்டைகள் கூட கரைஞ்சு போகாது. 100% கேரண்டி. இப்போ ஒரு சேர்த்த உடனே நம்ம கரண்டி வச்சு கிளற வேணாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். உருண்டைகள் வெந்து அப்படியே மேலே எலும்ப ஆரம்பிக்கும். இது வேகட்டுங்க.
இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிருங்க. 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் கொழக்கட்டை வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கொழக்கட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். உள்ளே கொஞ்சம் கூட அந்த வெள்ளை கலர் மாவு தெரியக்கூடாது. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாதி வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த வெள்ளை தண்ணியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். இப்போ பாருங்கள் அந்த வெள்ளை தண்ணியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஒன்று நான் அதில் நோட் பண்ணணும், உருண்டைகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெள்ளை தண்ணியை ஊற்றணும். அதுக்கிடையில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக கொழக்கட்டை வேகாதுங்க, விரைச்சிக்கும், கல் மாதிரி ஆகிக்குங்க. ஸோ அதனால் நல்லா உருண்டைகள் வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெள்ளை தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி கலக்கி இதில் சேர்த்துடலாங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ 2 கொதி வரவும் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது கூட லைட்டாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் தூளும் சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் கொழக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. நெய் அல்லது குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அது ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வறுக்காத பாசிப்பருப்பாக எடுத்துருந்தீங்கன்னா இதே கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு சேர்த்தாதாங்க நல்லா கொழக்கட்டை வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கவர் பண்ணி வேக வச்சிடலாங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப தண்ணி இருந்தாலும் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு ஹாஃப் குக் ஆனால் போதுங்க, குழஞ்சிடக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கீங்க. உங்கள் இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா 1 கப்பாக சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க நாட்டு சக்கரையும் அளந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/4 கப்பாக மெஷர் பண்ணி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம்னா நீங்கள் தேங்காய் துருவலாக கூட ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாங்க. இது கொழக்கட்டையில் அங்கனங்கன்னா கடிப்படும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வறுத்த கருப்பு எள்ளு எடுத்துருக்கீங்க. நீங்கள் வறுத்த வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். எள்ளில் நிறைய கல் மண்ணெலாம் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வேண்டாம்னா நீங்கள் கோகோனட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க, அதிகமாக வேண்டாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. 1 பிஞ்ச் சுக்குத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க, விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்படி கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க நீங்கள் மாவை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து வறுத்து ஆற வச்ச 1 கப் பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளால் கிளற முடியும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வருங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா மாவை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். மாவு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்ட வரும். இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதுலேயே மாவை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாவோட அடிப்புறம் வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம பிளேட்டுக்கு ஏற்கனவே நெய் தடவை வச்சுருக்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கை வைக்க முடியாது, இந்த மாவு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தோட அடிப்பாகத்துலேயும் நெய் தடவிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக எப்படி பிடி கொழக்கட்டைக்கு உருட்டுவீங்களோ அதே மாதிரி உருட்டிட்டு இந்த 3 விரலும் இந்த கொழக்கட்டையில் நல்லா பதிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி மோதகமாகவும் செஞ்சுக்கலாங்க. இப்படி ஒரு கொழக்கட்டை மோடில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள் எல்லா கொழக்கட்டை மாவுகளையும் நான் இப்படி கொழக்கட்டையாக பிடிச்சிட்டேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க.
நீங்கள் வாழை இலை கிடைச்சா கூட வாழை இலையில் கூட வச்சு வேக வைக்கலாம். நான் இட்லி துணியில் தான் வேக வச்சுருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு. இப்போ நாம் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ½ அன் ஹவரில் 3 விதமான கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.